தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 5,200 ரூபாய் அதிகரித்து 1,24,400 ரூபாய்க்கு விற்பனை. 22 கேரட் தங்கம் கிராம் 15,550 ரூபாயானது. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 320 ரூபாய்க்கு விற்பனை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உண்மையான ஆன்மீக அன்பர்களும் இறை பற்றாளர்களும் விரும்புகின்ற ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. கிராம கோயில் பூசாரிகள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஆண்டுதோறும் பொங்கல் திருநாளை ஒட்டி பூசாரிகளுக்கு புத்தாடை. 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் திமுக குழு பேச்சுவார்த்தை. சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. மதுரையில் நடைபெறவுள்ள அதிமுக கூட்டணி பொதுக்கூட்ட மேடையில் இருந்து பெரியாரின் படம் அகற்றப்பட்டதால் சர்ச்சை. பாஜகவின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து பெரியாரின் படத்தை அதிமுக அகற்றியது அம்பலம். சென்னை மேதின பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மகிழ் கஃபே. மகளிர் சுய உதவிக்குழு மூலம் நிர்வகிக்கப்படும் மகிழ் கஃபேவை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. மேட்டூர் அணையில் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பலப்படுத்தப்படும் 16 கண் மதகு பாலம். பராமரிப்பு பணிகளை நேரில் பார்வையிட்டு சென்னை ஐஐடி குழுவினர் ஆய்வு. சென்னையில் பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் அனுமதி. விரைவில் ரயில் சேவை தொடங்குகிறது. திமுக தேர்தல் அறிக்கை 10 நாட்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்படும். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் கனிமொழி எம்பி பேட்டி. இன்றைய தினம் வானில் ஒரே நேர்கோட்டில் தென்படும் 6 கோள்கள். சூரியன் மறையும் நேரத்தில் கோள்களை பார்க்க முடியும் என வானிலை ஆய்வாளர்கள் தகவல். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதிச் சுற்று வாய்ப்பை பெறுமா இந்தியா? முக்கியமான ஆட்டத்தில் நாளை மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் பலப்பரீட்சை. T20 உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதி சுற்றுக்கு பாகிஸ்தான் முன்னேறுமா? இமாலய வெற்றிக்கான தேவையுடன் இலங்கையை இன்று எதிர்கொள்கிறது.